உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம 12 ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த அக்டோபர் மாதத்துடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். முதல்ல அக்டோபர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஐப்பசியும் வரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். ஐப்பசி அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தீபாவளி. அந்த தீபாவளி திருநாள் எல்லாருக்குமான பண்டிகையாக கண்டிப்பாக இருக்குது. அப்போ அந்த தீபாவளியை எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படின்றத முதல்ல பார்த்துட்டு நம்ம 12 ராசி என்பதுக்கு பலன்களை பார்ப்போம். அதேமாதிரி தீபாவளி வழிபாடு பண்ணால் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வரும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். தீபாவளி அன்னைக்கு எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் 6 மணிக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளித்து இனிப்பு மற்றும் புத்தாடைகள் அணிந்து தீபாவளி கொண்டாடுவது நல்லது. தீபங்களை நிறைய ஏற்றி பட்டாசுகளை வெடித்து கொண்டாடுவது மிக சிறப்பு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரனுடைய ஆதிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இனிப்பு சம்பந்தமான விஷயத்துலையும் அந்த புத்தாடைகளையும் கண்டிப்பாக உண்டு. அப்போ தீபாவளி அன்னைக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி நீங்கள் குளிக்கும்போது உங்களுடைய கர்மா கழியும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆதிக்கம் உள்ள பொருள். அதை தேய்த்து குளிக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய தோஷங்கள் குறைந்து அந்த புத்தாடைகள் அணையும் போது கண்டிப்பாக வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சிகரமான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடுறோம். அன்றைக்கி கொண்டாடிங்க அப்படின்னா நிறைய மன ரீதியான உடல் ரீதியான பாதிப்புகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு அடுத்த நாள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அன்றைக்கி நீங்கள் மகாலட்சுமியை ஒரு 108 தடவை ஒரு நைவேத்தியம் பண்ணி ஒரு 108 மந்திரங்களை சொல்வது சிறப்பு. மந்திரங்கள் சொல்ல தெரியல அப்படின்னா மகாலட்சுமியை நமக அப்படின்னு மந்திரங்களை சொல்லி பிரார்த்தனை பண்ணுறது உங்களுக்கு எண்ணற்ற வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அதிகப்படியான பொருளாதார சேர்க்கையும் பொருளாதார பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு. அதை எல்லாருமே செய்யலாம். இப்போ 12 ராசி என்பவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக குரு அதிச்சாரம் பெறக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் இந்த அக்டோபர் மாதம். மற்ற கிரகங்களுடைய நகர்வும் இருக்குது. அப்போ அது என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மிருகசீடம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திர அன்பர்கள். மிதுன ராசி அப்படின்னாவே பயங்கர புத்திசாலி, அறிவாளி. ஆனால் அந்த புத்திசாலி அறிவாளி என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய நேரத்தில் அந்த அறிவை பயன்படுத்தி நம்ம ஜெயிச்செல்லாம் நினைப்பாங்க. ஆனால் நிறைய நேரத்தில் அவங்களுக்கு தோல்விகளை சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான ராசி. நீங்கள் சொல்லக்கூடிய ஐடியாஸு, நீங்கள் பண்ணக்கூடிய வச்சுருக்க பிளான்ஸ் எல்லாமே சூப்பராக மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும்னு கேட்டால் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதற்கு காரணம் என்னென்னா, அந்த அறிவாளி புத்திசாலின்றது மைண்டில் ஏற்றிக்கிட்டதுனால தான் பிரச்சனைங்க. மற்றவங்கள ஃபாஸ்ட்டாக செய்வீங்க, அதெல்லாம் எந்த டவுட்டும் கிடையாது. ரொம்ப நுணுக்கமாக ஒரு வேலையை கொடுத்தா செஞ்சு முடிச்சுடுவீங்க, அதுலேயும் டவுட்டு கிடையாது. ஆனால் அது மாதிரி செய்கிறேன்னு நினச்சிக்கிட்டு கடைசியில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் செயல்படும் போது ஒரு பாதிப்புகள் வரக்கூடிய ராசி என்பது மிதுன ராசி என்பர்கள். இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான மாதம். காரணம் என்ன, முதல்ல உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த ஜென்ம குரு கொஞ்சம் அப்படி உங்களை விட்டு அப்படி வெளில போகிறார். அதுவே ஒரு பெரிய சிறப்பு. அப்படியே பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு டென்ஷனில் இருக்கீங்க. நான் அதை பிளான் பண்ணேன், இதை பிளான் பண்ணேன், இங்கேருந்து பணம் வரணும், அங்கேருந்து பணம் வரணும், எல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் ஒன்றுமே நடக்காமல் ஒரு 6 மாதம் அப்படியே ஓடிச்சு சார். ஜனவரி மாதமே தீபாவளிக்குள்ளே இதெல்லாம் பிளான் பண்ணியிருந்தேன், கடைசியாக தீபாவளியே வந்துருச்சு, ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் தான் இந்த மிதுனராசி என்பது இருக்கீங்க. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா வேலை செய்யக்கூடியவர்கள், வேலை செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான நெருக்கடி. அந்த நெருக்கடி எப்படி இருக்கும்னா, எல்லா வேலையும் செய்வீங்க, கடைசியில் உங்களை ஏதாவது ஒரு தப்பு சொல்லி ஒரு அவமானப்படுத்துவாங்க. அதில் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு நம்ம இவ்வளோ நாள் வேலை செஞ்சோம், இவ்வளோ மணி நேரம் வேலை செஞ்சோம், கடைசியில் நம்மளுக்கு ஒரு நல்ல பேர் கூட சொல்லலையே, கடைசியில் ஒரு கெட்ட பேரை வாங்கிட்டு நம்ம வந்துட்டோமே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது.
நீங்கள் வேலை பார்த்ததுக்கு உங்களுக்கு நல்ல சம்பளம் வரும், நல்ல பதவிகள் வரும், எந்த பிரச்சனையும் வராது. வேலை மாற்றம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் நீங்கள் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதிக்கு மேலே தீபாவளி கழித்து வச்சுக்கோங்களேன். தீபாவளி கழிச்சு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேலை மாற்றம் உறுதியாக கிடைக்கும். நல்ல இடத்துல நல்ல சம்பளத்தில் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு. வேலை இல்லாதவர்களும் உறுதியாக தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் வேலை இருக்குது, அது எந்த டவுட்டும் கிடையாது. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு என்னென்னா, எவ்வளோ பணம் இருந்தும் நான் சில விஷயத்த பண்ண முடியல அப்படின்ற பிரச்சனை நிறைய பேருக்கு. இப்போ இந்த ஜென்மகுரு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. நான் ஒரு பிளான் போட்டால் ஏதோ ஒன்று நடக்குது சார், நான் என் கண்ட்ரோல்லே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மிதுனராசி என்பவர்களுக்கு இருக்குது. நிறைய பேருக்கு தொழில் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா, பணம் வந்துட்டு தான் இருக்குது ஒரு சைடில், ஆனால் கடன் அளவு ஏறிக்கிட்டே இருக்குது, அதை குறைக்கிறதுக்கு வழியே இல்லை. நானும் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி நம்மளுடைய எல்லா பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி எல்லாம் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துகிறேன், ஆனால் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் எல்லாமே நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக எனக்கு பணம் தான் சார் பிரச்சனை, வேறு எந்த பிரச்சனை இல்லை, பணம் மட்டும் வந்தால் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மிதுனராசி என்பவர்கள். அவங்களுக்கு தொழிலில் ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது நீங்கள் என்ன மாதிரி பிளான் பண்ணாலும் சரி, ஒரு லோன் அப்ளை பண்ணுறீங்க, இல்லை யாராவது ஒருத்தர் உதவிகள் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, இல்லை வெளில யாராவது ஒருத்தர் பணம் தரேன்னு சொன்னாங்க, எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்க குடும்ப நபர்கள், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், அவர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதேமாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள் குறையும். நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு என்னென்னா, நீங்கள் ஒன்று சொன்னால் அம்மா ஒன்று சொல்லுவாங்க, அப்பா ஒன்று சொல்லுவார், அங்கேயும் ஒரு அவமானங்கள் நடக்கும். அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரம், வீட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரம். அதேமாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு கருத்து வேறுபாடு. ஏன்னா கணவன் மனைவி அப்படின்னு சொல்லும்போது அந்த மனைவி வேலைக்கு போகாமல் இருப்பாங்க, இல்லை கணவர் வேலைக்கு போகாமல் இருப்பாங்க, அதனால் ஏதோ ஒரு சண்டைகள் இருக்கும், பெரிய அன்னுண்ணியம் இல்லாமல் இருக்குது. அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த நிலை மாறி சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பை கொடுக்கக்கூடிய, ஒரு குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல குரு பகவான் வரார். அதனால் சிறப்பாக இருப்பீங்க, ஒன்றும் கவலைப்படுறதுக்கான ஒரு நேரம் நல்லா இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். அப்போ முயற்சின்னு சொல்லும்போது நாங்கள் வேலை மாற்றம் பண்ணலாம், தொழில் ஏதாவது டெவலப் பண்ணலாம், புதிய வாய்ப்புகள் வரும், அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணம் வர்றதுக்கு என்னெல்லாம் வழி இருக்குது சார்? நான் பூர்வீகத்தில் ஒரு வீடு விற்கணும்னு நினைக்கிறேன் சார், விற்க முடியல, விற்றுடலாம். ஒரு இடம் விற்றா என் பிரச்சனை தீர்ந்துடும் சார், இந்த வீடு மட்டும் விற்றுட்டேன் அப்படின்னா என் கடன் 50% குறைச்சிடுவேன் சார், குறைச்சிடலாம். அதே நிறைய பேருக்கு நகை கடன் நிறைய பிரச்சனையை கொடுத்துட்டு, நகை வாங்கி கடைசியில் மனைவிக்காக வாங்கினேன், எங்கள் அம்மாக்காக வாங்கினேன், எங்கள் அப்பாக்காக வாங்கினேன், கடைசியில் நகை கடன் வச்சுருக்கேன், அதை அடகு வச்சுருக்கேன், திருப்ப முடியலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் அதெல்லாம் திருப்பதுக்கான ஒரு வாய்ப்புகள் வரும். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். வெளிநாடுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சார் இந்த மாதம். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். அதனால் அதேமாதிரி குரு 2ஆம் இடத்துல மாறுறது ஒரு சிறப்பு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு, வெளிநாட்டில் உங்களுக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு, வெளிநாட்டிலே இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் நல்ல க்ரோத் இருக்கும் இந்த மாதத்துலேருந்தே, கவலைப்பட வேண்டாம். நிறைய மிதுனராசியில் வெளிநாட்டில் இருக்கவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பிஸ்னஸ் சரியில்லை சார், மாதிரி இல்லை. அதுமாதிரி வேலை பார்க்குறவங்களோட நிலைமை அதோட மோசமாக இருக்குது. இந்தியாவே பரவாயில்ல போல இருக்குது, நான் இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த நிலை மாறும், அங்கே ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். முதல்ல மன நிம்மதி இருக்கும் சார். சில காசுலாம் கூட பரவாயில்ல சார், அதெல்லாம் கூட சமாளிச்சிடும், ஒரு நிம்மதி இல்லை, ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை மைண்டில் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரும். அது உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒரு நல்ல டாக்டர் கிடச்சி, நல்ல மருந்து கிடச்சி, ஒரு நல்ல ஹாப்பியாக சந்தோஷமாக மற்றவங்கள மாதிரி நீங்களும் நடமாடுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த மாதம் கொடுக்க போகுது. இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம் நாட்கள் 28ஆம் தேதி 29ஆம் தேதி. இந்த நாட்களில் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாதீங்க, தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதே போல் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி 4ஆம் தேதி சிறப்பான நாட்கள். அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் 22, 23ஆம் தேதி உங்களுக்கு பணவரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் சூப்பராக இருக்கும். அதே போல் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன பண்ணணும் அப்படின்னா, பக்கத்தில் ஏதாவது காவல் தெய்வம், முனீஸ்வரன், ஐயப்பன், கருப்பராயன், கருப்புசாமி, ஐயனார், இந்த மாதிரி ஏதாவது காவல் தெய்வங்கள் இருந்தால் போய் வழிபாடு பண்ணுங்கள். அங்கே ஒரு நல்லெண்ணெய் சாத்தி வழிபாடு செய்வது, நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணி வழிபாடு செய்வது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கடன், திருமண பிரச்சனை,
அதே மாதிரி பண வரவுகளில் தடை, பணம் எங்கேயா வெளில கொடுத்து வராமல் இருக்குது, எல்லாத்துக்கான நிவர்த்தியை இந்த காவல் தெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யும். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தகுந்தாப்புல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சில மாத பலன்கள் சொன்னால் நடக்கல. அது காரணம் உங்களுடைய கர்ம வினைகள் ஏதோ அதிகமாக இருக்கிறதுனால தான் சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. அதே போல் தசாபுத்தி, சில பேருக்கு ராகு தசை மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துருக்கு, சனி தசை பாதிப்பை கொடுத்துருக்கு, சுக்கிர தசை நடந்துமே சில பேருக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு கர்ம வினைகள் காரணமாக தான் கஷ்டப்படுறீங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலாக வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி இருக்கும், அப்படி வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான பிடிஎஃப்பில் அதில் பலன்கள் வராது, வெறும் ஜாதகம் மட்டும்தான் எழுதியிருக்கோம். அது வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி வச்சு எப்படி பேர் வச்சு கொடுக்குறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கர்ம வினைகளை சுட்டி காட்டக்கூடிய முக்கியமான பிரசன்ன வகுப்புகள், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசனம், தேவ பிரசனம், கோவில்களுக்கு எப்படி பார்க்கறது, எந்த தெய்வத்தை நிர்மாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரசனங்கள், அது மட்டும் இல்லாமல் தாம்பூல பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம், ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.